எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோட அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சைப்பயிரை வச்சுட்டு நம்ம வீட்டுல டெய்லி நம்ம சாதம் வைப்பீங்களே அதே அரிசியை வச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ்க்கு பச்சைப்பயிறு சாதம் பண்ண போறோம். அதை டேஸ்டா வித்தியாசமா எப்படி வந்து ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது வந்து குழம்பு கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அப்படி இல்லை டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குவோம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். பாருங்கள், ஜீரகம்லாம் போட்டாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போடும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுலேயே 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது பழுத்தது தான், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பாருங்க இதில் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம், இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், இதையே போட்டுக்கலாம். இதுக்கு புளியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். பாருங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை எடுத்து நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம், இன்னும் நல்லா குழஞ்சி நல்லா வேகும். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க, இந்த பாசிப்பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். இது வந்து சாப்பாட்டு அரிசி, பொன்னி தான் இது, பொன்னி புழுங்கல் அரிசி. பாருங்க, 1க்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா போதும். ஒன்றுக்கு 2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பருப்புக்கு தண்ணி அளவு எடுத்துக்க வேண்டாம். பாருங்க, குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். வச்சோம்னா அந்த பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வெந்து பச்சைப்பயிறு சாதம் நல்ல ஜம்முன்னு இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்க, அடியும் பிடிக்காம சாதம் வந்து பாருங்க சூப்பராக வந்துருச்சு.
கருவேப்பிலையும் மல்லி இலையும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு நெய்யும் போட்டோம், கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டோம். இப்போ குக்கர் மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து 1 நிமிஷம் மட்டும் விசில் போட்டு வச்சுட்டு எடுத்து பரிமாறிக்கலாம். பாருங்கள், இந்த லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதில் வந்து 1 ஸ்பூன் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். இல்லைன்னா அப்பளம் வடகம் வச்சுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், இன்றைக்கி பச்சைப்பயிரெலாம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இந்த சாதம் செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால நல்லா மசாலெலாம் வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாகவே, அதாவது வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இது வந்து ரொம்ப டக்குன்னு இதை செஞ்சிடலாம். லஞ்சுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பாக்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பச்சைப்பயிறு சாதம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.